இங்கே இந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட் கூட ஒரு லாட்ஜில் தனியாக இருக்கான். அந்த லேடிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை கட்டிக்கோங்கன்றான். அவங்களும் கட்டிக்கிட்டு வந்து நின்று உடனே அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு கேட்குறான். நீ தான்ப்பா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்குவான்னு கேட்குறேன். எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இவனும் எடுத்துட்டு அவங்கக்கிட்ட காட்டுறான். அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெதுவாக அவங்க கைக்கிட்ட இவன் கையை எடுத்துகிட்டு போகிறான். அந்த லேடி நெருங்கி வரும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் கேட்குறான், ஏன் இந்த மாதிரி தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது, நீ என்ன ரைட்டரா? போன வாரம் கூட இந்த மாதிரி தான் ஒருத்தன் கேட்டான். எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்டால் டென்ஷன் ஆயிரும்னு. இல்லை, எனக்கு தோணும் இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு. நீங்கள் சொல்லுங்கன்னும் போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வயசு என்னன்னு கேட்டால் இவன் 20ன்றான். உன் வயசு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த பையன் விடுறதா தெரியல. அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டில் அடித்த உடனே நானும் அந்த பையனை ஓடி போயிட்டோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை வச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்தோம். கடை நஷ்டத்தில் போன உடனே அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்னை சேர்த்துக்கல. நடு ரோட்டில் தான் கிடந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எனக்கு குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே போன ஒருத்தங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் என்ன மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னையும் அந்த வேலைக்கு அவங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் கூப்பிட்டு போய் ஒரு அநாதாசிரமத்தில் சேர்த்து விட்டேன்னு சொல்கிறாங்க. என் பையனையும் அப்பப்போ நான் அந்த ஆசிரமத்தில் போய் பார்ப்பேன். ஆனால் அங்கே இருக்கவங்க இந்த மாதிரி தொழில் பார்த்துட்டு இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. என் பையனையும் நான் பார்க்கறது கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் சாரி கேட்குறான். அவங்ககிட்ட தெரியாமல் கேட்டேன்னு. இவங்களும் பாத்ரூம்குள்ளே போய் ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா அந்த பையனை காணோம். டேபிள் மேலே நிறைய காசும் ஒரு ஃபோட்டோவும் அந்த பையன் வச்சுட்டு போயிருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க அலறி அடிச்சுட்டு வெளில போகிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவும் அவங்க குழந்தையும். இப்போ வந்ததே அவங்களோட பையன் தான். அந்த பையன் வந்து ஆசையாக அவங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்து கையை தொட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்திருக்கான் பாவம்.